வேண்டுமல்ல, தேவையும் கிடையாது. இன்றைக்கு நாங்கள் ஆரம்பித்து வைத்திருக்கிற இந்த செயல் திட்டத்துக்குள்ளே இளைஞர்களை, ஜோதிகளை பல்லாயிரக்கணக்கிலே ஈர்த்தெடுக்கின்ற நடவடிக்கைகள் மிக அவசியமானவை என்பதை சொல்வது பொருத்தமானது என்று நான் கருதுகின்றேன். இதைவிட அரசியல் லாபம் கொண்டவர்கள், தமிழ் தேசிய சிந்தனை கொண்டவர்கள் பல்லாயிரக்கணக்கிலே பார்வையாளர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பங்காளர்களாக நாங்கள் இந்த செயற்திட்ட வட்டத்துக்குள்ளே கொண்டு வந்தே தீர வேண்டும். இது இன்றைய அவசர தேவை. ஒரு பாரிய மக்கள் இயக்கத்துக்கான கையெழுத்துக்கள் எங்களில் சிலராலே இன்றைக்கு இடப்பட்டிருக்கின்றன. எங்களோடு இணைந்திருக்க வேண்டிய இன்னும் சிலர் இன்றைக்கு இங்கே இல்லை. ஒரு சிலர் மெல்ல மெல்ல வந்து கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்களையும் வரவழைப்பது எப்படி என்கிற அடிப்படையிலே எங்கள் சிந்தனையும் செயற்பாடுகளும் அமையும் என்று நான் நம்புகிறேன். அரசியல் சூழல் வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஜனாதிபதி தேர்தல் நடக்குமா நடக்காதா என்ற கேள்விகளுக்கு இடமில்லை. ஜனாதிபதிக்கு 1 வருஷம் கொடுப்பதா 2 வருஷம் கொடுப்பதா என்ற சிந்தனைக்கெல்லாம் இனி தமிழ் மக்கள் மத்தியிலே எந்த வடிவத்திலும் இடமிருக்க முடியாது. நாங்கள் அனைவரும் பேசுகின்ற வார்த்தைகள், கூறுகின்ற வசனங்கள் எமது மக்களை குழப்பி விடாமல், எமது மக்கள் இன்றைக்கு எந்த இலட்சியத்தை இறுக பற்றி நிற்கிறார்களோ அந்த இலட்சியத்தின் மீதான பற்றினை வலுப்படுத்தும் விதத்திலே அமைவதை உறுதிப்படுத்த வேண்டியது எங்கள் எல்லோருடைய கடமையும் என்பதையும் நான் இந்த சந்தர்ப்பத்திலே சொல்லி வைக்க விரும்புகிறேன். காலம் வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் வேகமாக செயற்பட வேண்டும். பேசிக்கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை. செயற்பட வேண்டிய நேரம், செயற்பட முடியும். செயற்பட்டால் ஒரு புதிய வரலாற்றை எமது மக்கள் காண முடியும். நாங்கள் தோற்கடிக்கப்பட்டவர்கள் அல்ல, தோற்றவர்கள் அல்ல. எங்கள் நீண்ட வரலாற்றிலே நாங்கள் ஒருபோதும் தோற்றது கிடையாது. ஏனெனில் தோற்கடிக்கப்பட்டதாக கருதப்பட்ட கூறப்பட்ட ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் நாங்கள் எங்கள் கரங்களுக்குள்ளே எடுத்துக்கொண்டு மேலிருந்து வந்திருக்கிறோம் என்பதுதான் வரலாறு. அந்த வகையிலே ஒரு வெற்றி வரலாற்று எங்கள் சொந்த மண்ணிலே எங்களுக்கென ஒரு ஆட்சியை நிலைநிறுத்துகிற விதத்திலே, எங்கள் சுதந்திரத்தை நிலைநாட்டுகிற விதத்திலே நாங்கள் எல்லோரும் கூட்டாக, நான் என்பதை மறந்து, எனது கட்சி என்பதை மறந்து, நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக செயற்படுவோம் என்கிற உறுதியோடு நான் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.